ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்ம இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப பயனுள்ள வீட்டு குறிப்பு இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கனாலும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள். வாங்க அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம். நம்ம வீட்ல இந்த மாரி சாதம்லாம் கொதிக்கும்போது தட்டு இந்த மாரி போட்டு மூடி வச்சுருவோம். எப்பவுமே நம்ம சமைக்கும்போது குழம்பாகட்டும், ஒரு சில பொரியலாகட்டும் நம்ம மூடி வச்சுட்டு தான் சமைப்போம். ஸோ என்னதான் நம்ம அது மூடி வச்சு சமைச்சாலும் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு மட்டும் கொதிக்கும்போது மூடி வச்சு நம்ம சமைச்சோம் அப்படின்னா, பொங்கி கீழ விழுந்துரும். ஸோ அந்த மாரி பொங்கி கீழ விழுகாம இருக்க ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் அந்த கொதிக்கக்கூடிய அந்த சாதத்தில போட்டு இந்த மாரி மூடி வச்சுட்டிங்கன்னா, அந்த பொங்கி வரவே வராது. அந்த நுரை எல்லாமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க ஒரு 2 நிமிஷம் வச்சு காட்டுறேன். எந்த அளவுக்கு பாருங்க உள்ளுக்குள்ளேயே கொதிச்சு விழுது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம வீட்ல இந்த மாரி சப்பாத்தி கட்டை இருக்கும். இது கொஞ்ச நாள் ஆனதுமே ஒயிட் ஒயிட்டா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி ஒயிட் ஒயிட்டா இருக்கு அப்டின்னா, வீட்ல இருக்கக்கூடிய இந்த 2 பொருள வச்சு இந்த மாரி கிளீன் பண்ணி எடுத்து வச்சீங்க அப்டின்னா, நீண்ட நாட்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த சப்பாத்தி கட்டை. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அது வேறு ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எண்ணெய். நம்ம சமைக்கக்கூடிய எண்ணெய். அது கொஞ்சமா எடுத்துக்கங்க. அதுக்கு மேல கொஞ்சமா சால்ட், உப்பு மட்டும் போட்டு நல்லா அந்த அ உருட்டக்கூடிய அந்த சப்பாத்தி கட்டையாகட்டும், இந்த கட்டையாகட்டும் மேலே எல்லாம் நல்லா படுற மாரி எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரெட் பண்ணி, இந்த மாரி நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. பாருங்க பிஃபோர் இருந்ததுக்கு, இப்போ இருந்ததுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இந்த மாரி நம்ம மெயின்டெயின் பண்ணும்போது சப்பாத்தி கட்டை நீண்ட நாட்களுக்கு வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப் பாருங்க. நம்ம வீட்ல இந்த மாரி மளிகை சாமான் பொருட்கள், ஒரு சில பொருட்கள் கடலை ஐட்டம், அதுக்கப்புறம் பருப்பு ஐட்டம்லாம் கொஞ்சம் நம்ம அதிகமா தான் வாங்கி வைப்போம். அந்த மாரி வாங்கி வைக்கும்போது என்ன ஆகும்னா, அதில வண்டு, பூச்சி இந்த மாரிலாம் வந்துரும். ஸோ அந்த வண்டு, பூச்சி வராம இருக்கிறதுக்காக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. சேம் இது நம்ம அரிசிக்குமே இதே போல பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். நான் ரெகுலரா இந்த மாரி தான் ட்ரை பண்றேன். வண்டு, பூச்சி எதுவுமே வராது. நம்ம எப்பவுமே கொஞ்சம் அதிகமா தான் வாங்கி வைப்போம். 2, 3 மாசத்துக்கு. ஸோ இந்த மாரி வாங்கி வைக்கும்போது டக்குன்னு வந்துரும். ஸோ எப்பவுமே நீங்க இந்த மாரி ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்குள்ள ஒரு பிரியாணி இலையும், ஒரு காய்ந்த மிளகாய் இந்த மாரி போட்டு வச்சுட்டிங்கனாவே போதும். சூப்பரா பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கக்கூடிய வண்டு பருப்பு ஸ்மெல்லுமே வராது. அதாவது கொஞ்ச நாள் ஆனதுமே ஒரு வித ஸ்மெல் இருக்கும். பழைய ஸ்மெல்லு. ஸோ அந்த மாரி ஸ்மெல்லும் வராது. அதேபோல வண்டு, பூச்சி எதுவுமே வராது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காம இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்ல இந்த மாரி ஆயில் பாட்டில்லாம் வாங்கணும் அப்படின்னா, மூடி சம்டைம் தொறக்கவே முடியாது. அந்த மாரி தொறக்க முடியாத சமயங்கள்ல இந்த மாரி கத்தரிக்கோலோட கீழ் போர்ஷன்ல இந்த மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ இத நீங்க மூடிய ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, அழகா மூடி ஓப்பன் ஆயிரும். அது மட்டும் இல்ல, இந்த எண்ணெய் நம்ம வாங்கக்கூடிய எண்ணெய் கொஞ்சம் அதிகமா தான் வாங்கி வைப்போம். அந்த மாரி வாங்கி வைக்கும்போது சிகரெட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சுரும். ஸோ எந்த ஒரு ஸ்மெல் வராம இருக்கிறதுக்காக அது கூடவே ஒரே ஒரு 3 மிளகு மட்டும் போட்டு வச்சுட்டிங்கன்னா போதும். சூப்பரா பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெய் நீண்ட நாட்களுக்கு வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. புதுசா பார்க்குற ஃப்ரெண்ட் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்குமே மறக்காம ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்து யூஸ்ஃபுல்லான இன்னொரு டிப்ஸை பார்க்கலாம். இது ஒரு கிளீனிங் டிப்ஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். நம்ம டைம சேவ் பண்ணுறக்கூடிய ஒரு டிப்ஸு. நம்ம வீட்ல இந்த மாரி பசங்க எழுதுனதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட்டா இருக்கோம்ல, அந்த பேப்பர்ஸ் தூக்கி பிடிச்சிரும். அந்த ஒரு 2 பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த மாரி 4 மடிப்பா மடிச்சதுக்கப்புறம் சென்டரா நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா, அழகா இந்த மாரி நம்மளுக்கு வரும். ஸோ அத குக்கருக்கு மேல இந்த மாரி வச்சுட்டு, நீங்க அடுப்புல வச்சுருங்க. எப்பலாம் நம்ம பருப்பெல்லாம் வைக்கும்போது பொங்கி வழியும். ஸோ இந்த மாரி பொங்கி வழியும்போது அந்த மூடி பகுதியில ரொம்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழுக்கா படிஞ்சிரும். ஸோ இந்த மாரி வச்சீங்க அப்படின்னா, பொங்கி வழியக்கூடிய அந்த தண்ணி எல்லாமே இந்த பேப்பர் மேல கலெக்ட் ஆயிரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். இதனால நம்மளுக்கு கிளீன் பண்ற வேலையுமே மிச்சம். அடுத்து பாருங்க, நம்ம வெளியலாம் போகும்போது கொஞ்சம் பாடி ஸ்ப்ரே அடிச்சுட்டு போவோம். ஸோ அந்த மாரி அடிக்கும்போது கொஞ்சம் லாங் லாஸ்டிக்கா வரணும் அப்படின்னா, இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவுமே ட்ரெஸ்ஸுக்கு மேல அடிச்சோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஸ்மெல் இருக்காது. ஸோ இந்த மாரி கொஞ்சமா வேஸ்லின் எடுத்துக்கங்க. வேஸ்லின் அதாவது இப்போ நான் காட்டுறேன் பாருங்க, அந்த இடத்துல வச்சு நீங்க கொஞ்சமா அந்த வேஸ்லின் இந்த மாரி தடவிட்டு, இதுக்கு மேல ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா, அந்த வாசனை நல்லா நார்மல் ஸ்ப்ரே இருந்தாலும் சரி, நார்மல் அந்த பெர்ஃப்யூமா இருந்தாலும் ஒரு 4 ஹவர்ஸ் தான் வரும். ஸோ இந்த மாரி அடிக்கும்போது, இன்னும் ஒரு 6 to 7 ஹவர்ஸ் வரைக்கும் நல்ல ஸ்மெல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. அடுத்து பாருங்க, நம்ம வீட்ல ஒரு சில பொருட்கள்லாம் ஷார்ப்னஸ் போகும். மெயின் பார்த்தீங்கன்னா, இந்த நகவெட்டி, கத்தரிக்கோல் இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் அப்பப்போ.
அந்த மாரி சமயங்கள்ல நம்ம வெட்டும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ப்னஸ்ஸே இருக்காது. எப்பவுமே நம்ம வீட்ல முட்டையெல்லாம் வந்து அந்த முட்டை தோல வந்து வேஸ்ட்டா தூக்கி போட்டுருவோம். ஸோ, அந்த மாரி தூக்கி போடாம, இத வச்சு நம்ம அழகா வந்து நம்ம வீட்ல இருக்கக்கூடிய நகவெட்டி, அதுக்கப்புறம் வந்து சிசர்ஸ் இதெல்லாம் வந்து இதுக்கு மேல இப்ப நான் வீடியோல காட்டுறேன் பாருங்க. இந்த மாரி நீங்க ஒரு 4 டூ 5 செகண்ட் நீங்க இந்த மாரி பண்ணீங்கனாவே போதும். நல்லா வந்து சூப்பரா ஷார்ப்பா ஆயிரும். நார்மலா கத்திரிக்கோல் கூட நம்ம ஷார்ப் பண்ணிடலாம். பட் வந்து நகவெட்டி வந்து ஷார்ப் பண்ண முடியாது. ஸோ பெஸ்ட்டு சொல்யூஷனே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி முட்டைய வச்சு நீங்க லைட்டா கட் பண்ணீங்கன்னா, நல்லா வந்து சொர சொரன்னு ஆனதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அழகா வந்து ஷார்ப்பா கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இப்ப நான் பேப்பர்ல வந்து கட் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு நல்லா ஷார்ப்பா கட் பண்ண வந்துச்சு பார்த்தீங்களா? சூப்பரா நம்ம கட் பண்ணலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுவுமே வந்து பேப்பர்ன்றனால நான் வந்து கட் பண்றேன் பாருங்க. லைட்டா அந்த லைன் விழுந்திருக்கு. அடுத்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பாருங்க. நம்ம வீட்ல இந்த மாரி காஃபி பவுடர்லாம் வாங்குனதுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பாருங்க. இந்த மாரி உதிரி உதிரியா இருக்குல்ல. ஸோ இது வந்து கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு மாரி கட்டிப்பட ஆரம்பிச்சுரும். அது இல்லாம அதனுடைய ஸ்மெல்லுமே இருக்காது. ஸோ அந்த மாரி கட்டிப்படாம இருக்கிறதுக்காக ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்றேன். நம்ம வீட்ல இந்த மாரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தா எடுத்துக்கங்க. அத வந்து இந்த மாரி பாட்டில் மேல இந்த மாரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. எப்பவுமே நீங்க கவனிச்சிருப்பீங்க. நார்மலா இதெல்லாம் வாங்கும்போது உள்ள வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருக்கும். அத வந்து நம்ம ஃபுல்லா ஓப்பன் பண்ணிருவோம். ஸோ இந்த மாரி நீங்க அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா, காத்துமே வெளிய போகாது. அந்த காஃபி பவுடருடைய ஸ்மெல் பார்த்தீங்கன்னா, அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பாருங்க, நம்ம வீட்ல இந்த மாரி நெய் பாட்டில்லாம் வாங்குனோம் அப்படின்னா, அதனுடைய ஸ்மெல்லு நல்லா ஸ்டார்ட்டிங்கில பார்த்தீங்கன்னா நல்லாருக்கும். கொஞ்ச நாள் ஆனதும் பார்த்தீங்கன்னா, அந்த நெய்யோடைய ஸ்மெல்லு சுத்தமாவே இருக்காது. ஸோ எப்பவுமே நெய்யெல்லாம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா, இந்த மாரி கொஞ்சமா வந்து இதுக்குள்ள இந்த மாரி போட்டு வச்சுட்டிங்கனாவே போதும். அந்த நெய்யினுடைய ஸ்மெல் நல்லா வந்து லாஸ்ட் வரைக்குமே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காம இந்த வீடியோக்குமே ஒரு லைக் குடுத்து, புதுசா பார்க்குறவங்க நம்மளோட சேனல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மாரி நம்ம யூஸ் பண்ணாத எதனா ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. அதில வந்து ஒரு 2லேருந்து 3 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் வந்து இந்த தண்ணி நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். அதுவும் இந்த மழைக்காலத்துக்கு வந்து ரொம்ப வந்து இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுக்குள்ளேயே ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க, தண்ணி சூடானதுமே இதில வந்து கொஞ்சமா வந்து நம்ம வீட்ல இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் நல்லா இந்த மாரி கொதிச்சு வரணும். கொதிச்சு வர ஸ்டேஜில தான் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கம்ஃபர்ட்ட வந்து இந்த மாரி ஊத்தணும். ஸோ ஊத்துனதுக்கப்புறம் வந்து இது என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்மளுடைய ஹால் ஆகட்டும், இல்ல ரூம்ல ஆகட்டும் எடுத்துட்டு போய் இந்த ஃபேனுக்கு நேரா நீங்க வச்சுட்டீங்கனாவே, நல்லா பார்த்தீங்கன்னா, ரூம் வந்து நல்லா வந்து வாசனையா இருக்கும். இந்த வாசனை பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் வந்து ரூம் ஸ்ப்ரே அடிச்சா கூட அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இது வந்து நீண்ட நேரமா இருக்கும் இந்த ஸ்மெல்லு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த தண்ணிய வச்சு நம்ம வேஸ்ட்டா வந்து கீழ ஊத்தாம, இத வந்து நம்ம வீட்டுக்குமே வந்து துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ மழை காலன்றனால வீட்டுக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை அந்த ஈரப்பதம் இருக்கனால, அந்த ஒரு பேட் ஸ்மெல் இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாரி சமயங்கள்ல இந்த மாரி நீங்க பண்ணி பாருங்க. நல்லா வந்து வீடு வந்து வாசனையா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு 1/4 பக்கெட் அளவு தண்ணி எடுத்துக்கங்க. அந்த தண்ணியில வந்து இந்த கம்ஃபர்ட் தண்ணிய வந்து ஊத்துனதுக்கப்புறம் வந்து, இந்த தண்ணியில வீட தொடச்சிங்கனாவும் வீடு நல்ல ஸ்மெல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, வாஷ்ரூம்ல வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல இந்த தண்ணிய ஊத்தி வச்சுட்டு, அப்பப்போ வந்து வாஷ்ரூம் போயிட்டு வரும்போது நீங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டாலும், வாஷ்ரூமே பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஸ்மெல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்து, புதுசா பார்க்குறவங்க நம்மளோட சேனல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.